Hi, hello everyone. Welcome to Aliso Tech. So, in the video session and in the clip, we have to see a task. So, previous video, data type of pati pathom, and the video update continues. I will be given some task to you in a description. அதையும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை டு டூ தட். ஸோ எப்படியும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு ஐ கெஸ். ஸோ இந்த பார்ட் வந்து எதுக்குன்னா அந்த கொஸ்டினை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ ஒய் திஸ் டாஸ்க் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டு எல்லாரும் ஐ நோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப அது ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இன் இன்டர்வியூஸ் சம் பீப்புள் ஆர் ஆஸ்க் எதுக்காக இந்த கான்செப்ட் பர்டிகுலராக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது தே ஓன்ட் சே அ ப்ராப்பர் ஆன்சர். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, ஜஸ்ட் கோட் பண்ணுவாங்க, ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு டாப்பிக்கை படிப்பாங்க, அவ்வளோதான். அது எந்த இடத்துல அப்ளை ஆகுதுன்ற கான்செப்ட். ஸோ தட் வைஸ் வி டீச்சிங் தட். ஸோ எங்கே ஒரு டாபிக் அப்ளை ஆகுது, ஸோ அப்ளை ஆகும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் வேறு எங்கே அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம். ஸோ ஏடிஎம்ல ஒரு பேலன்ஸ் செக் பண்ணுறது தான் டாஸ்க்கு. ஸோ எல்லாருமே காமனாக ஏடிஎம் யூஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் தேர் யூ ஆல்சோ செக் யுவர் பேலன்ஸ். ஸோ அது நம்ம ப்ரோக்ராமாக எப்படி மேக் பண்ணோம் வித் யூஸிங் அ டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் அதில் இன்னொரு கொஞ்சம் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று ஹேட் ஆயிருக்கும். மேபி தெரிஞ்சவங்க இதை பண்ணியிருப்பாங்க, தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு யூ வில் பி டூ யோர் ப்ராக்டிஸ். ஓகே, டன். ஸோ ஒரு ஏடிஎம் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நத்திங் பட் இட் வில் பி அ ஸ்டோரிங் அ டேட்டா. ஸோ என்ன ஸ்டோர் பண்ணுது, எப்படியும் கண்டிப்பாக தேவை ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் அவங்க எவ்வளோ விட்ராவல் பண்ணுறாங்க அண்ட் பேலன்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லை இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்ற கான்செப்ட் மட்டும் தான். இது வந்து ரியல் வேர்ல்டாக நம்ம யோசிக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்டாக யோசிச்சுட்டு ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணும், செக் பண்ணிக்கணும் அண்ட் நமக்கு ஏற்ற வேரியபிள் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இந்த 4 வேரியபிள் பேஸில் தான் எனக்கு என்ன ஒர்க் ஆகணும், என்னோட ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். அண்ட் ஹியர் ஸோ I'll be done my program. ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஐ எக்ஸ்பிளைன் அண்ட் ஃபாலோ தட் யூ வில் பி அப்ளை இன் யுவர் ப்ரோக்ராம்ஸ். லைக் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஐ வில் பி கிரியேட்டட் தி கிளாஸ். அப்போ கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம் செக். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவை, ஒரு வேரியபிள் தேவை. அப்போ வேரியபிள் அப்படின்னு பார்க்கும்போது இட் வில் பி அக்கௌண்ட் ஹோல்டர். அக்கௌண்ட் ஹோல்டரை எங்கள் சேனல் நேமே நான் போட்டிருக்கேன். அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் வில் பி 5000 அண்ட் விட்ராவல் அமௌண்ட் வந்து ஒரு 2000. ஸோ இது வந்து என்னோட வேல்யூஸ். இது டேட்டா டைப் என்னன்னா ஸ்ட்ரிங், இன்டீஜர், இன்டீஜர். ஓகே, நம்பர் வேல்யூஸ்க்காக நான் இன்டீஜர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்றேன், ஐ வில் பி பிரிண்ட் தி டேட்டா. ஸோ அக்கௌண்ட் ஹோல்டருக்கான நேம் என்ன அண்ட் அவங்களோட கரண்ட் பேலன்ஸ் என்ன, விட்ராவல் அண்ட் ஐ வில் பி அப்ளைங் எ ஸ்மால் ஏடிஎம் லாஜிக் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ லாஜிக் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹியர் நான் ஒரு சேஞ்சஸ்க்காக இப்படி போட்டிருக்கேன். ஐ வில் பி சேஞ்ச் என்னன்னா விட்ராவல் அமௌண்ட் வந்து என்னோட பேலன்ஸோட எப்படி இருக்கணும், லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருக்கணும். நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எங்கே பார்க்கலாம், ஆப்ரேட்டர்ஸில் பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் அ இஃப் கண்டிஷன். ஸோ இதை வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ ஹியர் ஸோ என்ன கொடுத்துருக்கேன் நான், பேலன்ஸ் வந்து ஈக்குவல் டு கொடுத்துருக்க பேலன்ஸ் மைனஸ் விட்ராவல் அமௌண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், தி சக்ஸஸ்ஃபுல்லாக விட்ராவல் ஆயிடுச்சு அண்ட் பேலன்ஸ் இவ்வளோதான் வரணும். இஃப் இன்கேஸ் இந்த கண்டிஷன் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரன் திஸ் ப்ரோக்ராம், ஐ சேவ் திஸ் கண்ட்ரோல் லெஸ் அண்ட் ஹியர் ஐ வில் பி ரன். ஸோ ஹியர் த சக்ஸஸ்ஃபுல்லி விட்ராவல் அண்ட் பேலன்ஸ் இவ்வளோதான் இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணும், எனக்கு ஒரு சம் ஆஃப் வேல்யூ கொடுத்து பண்ணும். இட் இஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ ஹியர் என்னன்னா இஃப் இன்கேஸ் நான் எங்கள் கண்டிஷன் மாத்துறேன் அப்படின்னா ஹியர் ஐ வில் பி புட் அ லெஸர் தென். ஓகே, இப்போ சாரி கிரேட்டர் தென் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ ரன் திஸ் ப்ரோக்ராம். ஸோ சேவ் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இட் வில் பி அ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வருது. இட்ஸ் ஓகே, ஃபைன். அகெயின் ஐ வில் பி சேஞ்ச். அப்போது கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி ஏடிஎம் இல்லை வேற எங்கே என்னோட லாஜிக் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஒர்க்ஸ் என்ன ஏடிஎம் பேலன்ஸ் செக்கிங், இல்லை ஷாப்பிங் பண்ணுறீங்க அங்கே இருக்க பில்லை வந்து கேல்குலேட் பண்ணுற மொபைல் ரீசார்ஜ் வேலிடேஷன் அண்ட் பஸ் டிக்கெட். ஸோ அந்த பஸ் ஃபேர் வந்து எனக்கு என்னது கேல்குலேட்டர் பண்ணுறதுக்காகவும் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் செக் பண்ணுறதுக்காகவும் ஓகேவா, இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஐ வில் பி ஜஸ்ட் சேயிங் அ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் அ ஏடிஎம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறதுனாலும் தட் இஸ் யோர் விஷ். நீங்கள் ட்ரை பண்ணி கிவ் யோர் பெஸ்ட் அண்ட் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. தென் ஒன்லி வி காட் அ குட் ரிசல்ட். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.